Happy morning students, a warm welcome from Sheba Group of School online class. Hope that you are all fit and fine. Students, today our subject is English. Let us move on to the class. Today first we are going to learn a supplementary. Today first we are going to learn a supplementary. The lesson name is A Winter Morning. A Winter Morning. குளிர் காலத்துல ஒரு காலை நேரம். ஓகேவா? காலை நேரம். The characters in the lesson are Banu, Janu and two rats. Banu, Janu and two rats. Students, let us move on to the lesson. It was a fine winter morning. It was a fine winter morning. Janu and Banu were sleeping in their bed and they woke up. And just then they woke up from the bed and they wanted to go and play outside. They wanted to go and play outside. As it was a winter season, they wanted to wear their warm cap. They wanted to wear their warm cap and warm socks and then go and play outside. Okay students, first Janu got down of the bed and she went to take a warm cap. Students, ஜானுவும் பானுவும் வின்டர் மார்னிங்கில் என்ன பண்ணுறாங்க? தூங்கி எழுந்திரிச்சு வெளியே விளையாட போகிறதுக்கு நினைக்கிறாங்க. வின்டர் சீசன்றதுனால ரொம்ப என்னமாக இருக்கும், குளிராக இருக்கும், குளிர் காலம் அது. அதனால் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க வார்ம் கேப்பையும் வார்ம் சாக்ஸையும் வேர் பண்ணிக்கிட்டு போகலாம், வெளியே போய் விளையாட போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜானு வந்து அவளோட வார்ம் சாக்ஸை போடணும்னு நினைக்கிறா. பானு வந்து அவளோட வார்ம் கேப்பை போட்டுட்டு வெளியே போகணுன்னு நினைக்கிறா. அப்படின்னு நினச்சும் போது என்ன பண்ணுறாங்க, தே காட் டவுன் ஆஃப் த பெட் அண்ட் தே வெண்ட் இன் சர்ச் ஆஃப் த வார்ம் கேப் அண்ட் வார்ம் சாக்ஸ் பட் தே குட் நாட் ஃபைண்ட் தெம். ரெண்டுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. They kept on the table and went to sleep, but when they woke up, the warm cap and the warm socks was not on the table. They started to search the warm cap and the warm socks. என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் டேபிள் மேலே வச்சுட்டு தான் போய் படுத்து தூங்க போகிறாங்க. சரி, எழுந்திரிச்சு நம்ம போட்டுட்டு போய் விளையாட போகலான்னு நினைக்கும் போது அவங்க டேபிள் மேலே பார்க்குறாங்க. டேபிள் மேலே அவங்களோட வார்ம் கேப்பும் இல்லை, அதே நேரம் அவங்க வார்ம் சாக்ஸும் இல்லை. அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. they were searching inside the house. At that time Banu called Janu. Janu, Janu, come here. Janu also came nearby Banu. What Banu, why did you call me? Janu asked. For that Banu said, see a hole in the wall. See the hole in the wall. அப்படின்னு யார் சொல்கிறா? பானு ஜானு கிட்ட சொல்கிறா. ஜானு ஜானு இங்கே பாரு, எவ்வளோ பெரிய ஓட்டை பாரு நம்ம வீட்டு செவுத்தில் அப்படின்னு பானு ஜானு கிட்ட சொல்கிறா. இப்போ பானு, ஓ யா, வாட் அ பிக் ஹோல். தென் பானு saw inside the wall. Saw inside the wall. What was there? Inside the hole, the வாலில் தான் ஹோல் இருந்தது. ஹோல்குள்ளே என்ன இருந்துச்சு? வார்ம் கேப்பும் அவங்களோட வார்ம் சாக்ஸும் அந்த ஓட்டுக்குள்ளார இருந்துச்சு. தென் தே போத் ஆஃப் தெம் டுக் த வார்ம் கேப் அண்ட் வார்ம் சாக்ஸ் அண்ட் wore them and went to play. என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் அந்த ஓட்டுக்குள்ளார என்ன பார்த்தாங்க, அந்த ஹோல்குள்ளார வார்ம் சாக்ஸும் வார்ம் கேப்பையும் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் அதை ரெண்டுத்தையும் எடுத்து ரெண்டு பேரும் அதை வேர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்க, பானு வந்து வார்ம் கேப்பை வேர் பண்ணிக்கிட்டா, ஜானு வார்ம் சாக்ஸை வேர் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் விளையாட வெளியே போயிடுறாங்க. as soon as they went to play, two rats came out of the hole and took their warm coat inside the hole. ரெண்டு பேரும் விளையாட போன உடனே என்னாச்சு, ரெண்டு எலி வந்துச்சு அந்த ஹோல்குள்ளேருந்து குடுகுடுன்னு வெளியே வந்து அவங்களோட வார்ம் கோட்டை அந்த ஹோல்குள்ளே இழுத்துக்கிட்டு போயிடுச்சு.
Question answer. You all understand? Like the story, ma. Students, take your English second term book, page number 78. Now we are going to do the book exercise. First, match the following pictures with the words. You have to see the pictures and match the correct word. What is the first picture, ma? Yes, this is a sweater. So we have to match the sweater with this word. SWEATER, sweater. Second one, what is this? Yes, this is a blanket. So match this picture with blanket. BLANKET, blanket. The next, yes, this is a what, ma? Yes, this is a hat. So match this with hat, HAT, hat. The last one, what is this? Yes, this is socks. So match this with socks, SOCKS, socks. The next, choose the correct word to complete the sentence. Choose the correct word to complete the sentence. The options are given here. You have to choose the correct one and write in the blank space. The girl shivered to the dash. Hot, cold. இதில் அவங்க ஷிவர் ஆனாங்க கோல்டால், குளிரில். அதனால the answer is cold. COLD, cold. The girl shivered to the cold. They found their socks and hat in the dash whole cupboard. எங்கம்மா பார்த்தாங்க? வாலில் இருக்க ஹோலில் தானே பார்த்தாங்க. அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து ஹோல், HOLE, ஹோல். They found their socks and hat in the hole. They felt numb in their dash teeth, feet. The correct answer is feet, FEET, feet. They felt numb in their feet. Next we are going to learn a prose. Varun's day out. Varun's day out. Varun ஒரு நாள் வெளியே போகிறத பற்றின ஒரு லெசன். The characters in the story are Varun and Varun's amma. Varun and Varun's amma. Let us move on to the lesson. Varun's day out. It was a warm sunny day, perfect for a picnic. It was a warm sunny day. நல்ல ஹாட்டான டே, ஒரு பிக்னிக் போகிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். அம்மா அம்மா, I am very bored, said Varun to his mother. Mother said, okay, I will take you for a picnic in the park. ஒரு நாள் வருண் வந்து அவங்க அம்மாட்ட, அம்மா ரொம்ப போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நான் ஒரு பிக்னிக்கு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. வருண் பிகம்ஸ் வெரி எக்ஸைட்டட் and they both, Varun's amma and Varun, sat and made a list to do and a list of things to eat. List of things to do and list of things to eat. என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்? உடனே அவங்க பிக்னிக் போகலான்னு என்ன பண்ணுறா, வருண் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டு ரெண்டு பேரும் அவங்க அம்மாவும் அவனும் உட்காந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன திங்ஸ் வாங்கணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிவிடு. Then they went to the market. First they went to the vegetable shop. There Varun asked his mother, shall we buy some fresh carrots to make salad? அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே முதல்ல ஒரு காய்கறி கடைக்கு போகிறாங்க. அங்கே காய்கறி கடைக்கு போன உடனே வருண் அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸ் வாங்கலாமா, சாலட் செய்யலாம், அது நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஓகே. மம்மி சேஸ், ஓகே வருண், we shall buy. Then they bought the vegetables. Then they moved to the fruit shop. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு தென் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழக்கடைக்கு போகிறாங்க. ஆல்ரெடி வருண் had planned what all fruits he has to buy. He wanted to buy a big green juicy watermelon and a reddish yellow ripe mango. என்னென்ன பிளான் பண்ணியிருந்தான் வருண்? ஏற்கனவே அவன் பிளான் பண்ணிட்டான், பழக்கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம வாங்கணும் அப்படின்னு வருண் பிளான் பண்ணிட்டான். என்ன பிளான் பண்ணியிருந்தான்? பிக் க்ரீன் ஜூஸி வாட்டர்மெலன்,
நல்ல பெரிய பச்சை கலரில் இருக்க ஜூஸியான வாட்டர்மெலன் அதுமா தர்பூசணி அது வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அது இல்லாமல் ரெட்டிஷ் எல்லோ ரைப் மேங்கோ, நல்லா ரெட் கலரில் ரெட்டும் எல்லோவும் கலந்த நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று வாங்கணும் வருண் முடிவு பண்ணால். தென் Varun's mother bought a watermelon and the mango, and they next went to the grocery shop. There Varun's mummy bought some maida, rice and black gram. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மளிகை கடைக்கு போய் அங்கே என்ன வாங்குறாங்க, மைதா, அரிசி, உளுந்து எல்லாமே வாங்குறாங்க. Then they came back from the market to the house and they stored the vegetables, fruits in their places. இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்து வெஜிடபிள்ஸை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அந்த ரைஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே ஸ்டோர் பண்ணுமோ அங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு. தென் Varun's mother washed the rice and black gram and soaked in water for some time. என்ன பண்ணுறாங்க, வருணோட அம்மா அரிசியும் பிளாக் கிராமையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் ரெண்டுத்தையும் ஊற வைக்கிறாங்க. எதுக்குமா ஊற வைக்கிறாங்க, அரிசியும் உளுந்தையும், எஸ், டு மேக் அ பேட்டர், தோசை மாவு பண்ணுறதுக்காக ரெண்டுத்தையும் அவங்க அம்மா ஊற வைக்கிறாங்க. தென் வருண் ஹெல்ப் his mother to make the batter. Then they made delicious dosas. They also made coriander chutney and tomato chutney to eat with them. அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுறாங்க, தோசைலாம் செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறாங்க, கொரியாண்டர் சட்னியும் டொமேட்டோ சட்னியும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு வச்சுட்டாங்க. தென் Varun grated the carrots, squeezed lemon and added salt to make a salad and that they can eat as a snack. Then Varun என்ன பண்ணுறான், கேரட்டை நல்லா சீவிட்டு அதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு லைட்டாக சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாலடை செஞ்சுட்டு எதுக்குன்னா அது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக அதையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவாம்மா, ஷால் ஐ டேஸ்ட் த சாலட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் தே ஆர் பேக்கிங், என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பேக்கிங் த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வருண்ஸ் மதர் ஸ்டார்டட் டு கட் த ஃப்ரூட்ஸ். ஃபர்ஸ்ட் ஷி கட் த வாட்டர்மெலான் அண்ட் மேங்கோ அண்ட் ஷி பேக்ட் இட். as she was packing, Varun took a piece of mango and he ate. While was eating, the mango dripped and fell on his shirt. அவங்க அம்மா கட் பண்ணும் போதே என்னாச்சு, கட் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மாம்பழத்தை சாப்பிடணுன்னு. டக்குன்னு வருண் என்ன பண்ணுறான், ஒரு பீஸ் ஆஃப் மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்றான். அது சாப்பிடும் போது அந்த ஜூஸ் வந்து அவனோட ஷர்ட்டில் என்ன ஆகிடுது, சிந்திருது. அவங்க அம்மா அவன் பண்ணதை பார்த்து சிரிக்கிறாங்க. வருண்ஸ் அம்மா laughed at Varun and they both were ready to go for the park and Varun played on the swing and slide. இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, பார்க்குக்கு போயிடுறாங்க. பார்க்குக்கு போன உடனே வருண் என்ன பண்ணுறான், சர்க்கறதுலேயும் ஊஞ்சல்லையும் விளாடிட்டு. After some time, Amma and Varun spread a cloth on the grass and laid out all the food they had packed. After Varun finished playing, Varun ப்ளே பண்ணி முடித்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பெட்ஷீட்டை அங்கே விரிக்கிறாங்க. அந்த பார்க்கில் அந்த புல்லில் விரிச்சிட்டு எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போனதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனதெல்லாம் எடுத்து வச்சு வருணும் அவங்க அம்மாவும் சாப்பிட்றாங்க. Thank you Amma, I had a wonderful day, said Varun and hugged his mother. சாப்பிட்டு முடித்தோடனே வருண் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, இட் வாஸ் அ ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் டேவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், take your English second term book, page number 89. Match the words to the pictures. See the pictures and we are going to match it. First one, what is this ma? Yes, this is a ash guard. So we are going to match this with ash guard.
Second one, this is, what is this? Black gram. So match this with black gram. Last picture, this coriander, kottamalli. So we are going to match this with coriander. Second, make a shopping list from the below pictures. Okay students, let us see the picture and write the names. What is the picture? Yes, carrot, C-A-R-R-O-T, carrot. This is a bowl of rice, R-I-C-E, rice. Picture is lemon, L-E-M-O-N, lemon. Students, now we are going to learn English 2, gender. We are going to learn about gender and grammar today. What are the gender? We are going to today learn about 3 genders: masculine gender, feminine gender, common gender. What is masculine gender? Masculine gender refers to name of males. ஒரு ஆணோட நேமை ரெஃபர் பண்ணுறது தான் masculine gender. Masculine gender. Example, king. Feminine gender refers to name of females. பெண்ணோட நேமை ரெஃபர் பண்ணுறது தான் feminine gender. Example, queen. Example, queen. Queen, okay ma? Next, common gender. Common gender refers to name of both male and female. The ஆணையும் பெண்ணையும் ரெண்டையும் குறிக்கிறது தான் common gender. Example is friend. Students, take an English grammar book. Take page number 18. Complete the table with words from the box. The words are given inside the box. You are going to complete the table using the words given inside the box. This side is masculine gender and this side is feminine gender. Washerman, feminine gender is washerwoman. Tiger, tigress. Tiger, tigress. Ass, Jenny. Ass, Jenny. Bachelor, spinster. Bachelor, spinster. Monk, nun. Monk, nun. Drake, duck. Drake, duck. Eagle, eagle. Bull, cow. Bull, cow. Nephew, niece. Nephew, niece. Host, hostess. Host, hostess. Students, take page number 19. Write M for masculine, F for feminine and C for common gender against each of the words. Okay children, now we are going to write M for masculine, F for feminine and C for common gender. Let us see the words. A, horse. What gender ma? Yes, masculine gender, so we are going to write M. B, peahen. What gender? Yes, it's a feminine gender, so we are going to write F. Wizard. What gender? Yes, this is a masculine gender, so we are going to write M. Visitor. See ma, visitor. Visitor means common gender because it is a name of male or male and female, so we are going to write C inside the box. Aunt. Aunt is a female, so it is a feminine gender, so we are writing F inside the box. Brother. Brother. Brother refers to a male, so it's a feminine. No ma, it's a masculine gender, so we are writing M inside the
box. Students, hope you understood the lesson and the grammar part. Meet you all in the next class. Thank you, children.